டேலில நம்ம இப்ப பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கு கிரெடிட் லிமிட் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிரெடிட் அப்படின்னாலே நம்ம டேலி பொறுத்தவரையில என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா சம்ஸ் போடும்போது நம்ம கிட்ட இருக்க லயபிலிட்டீஸ் ஆர் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அக்கவுண்ட்ஸ் டேர்ம் படி பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் அப்படிங்கிறது கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பார்ட்டி கிட்ட நாம வாங்குற கடனா இருக்கலாம், இல்ல நம்ம கிட்ட யாராவது வாங்கிட்டு போற கடனா கூட இருக்கலாம். இல்ல பேங்க் கடனாவும் இருக்கலாம். எதுனாலுமே கிரெடிட் அப்படிங்கிறது கடன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, பேங்க்ல இல்ல எந்த இடத்துலயுமே லோன் வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு இவ்வளவுதான் லோன் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். இப்ப நீங்க பர்சனல் லோனுன்னு எடுக்குறீங்க அப்படின்னா, என்னால 5 லேக்ஸ்க்கு மேல உங்களுக்கு குடுக்க முடியாது. இல்ல 2 லேக்ஸ்க்கு மேல உங்களால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம வாங்குற எல்லா கடனுக்குமே நம்ம ஒரு லிமிட் வச்சிருப்போம். நீங்க இப்போ ஒரு சப்ளையரா இருக்கீங்க. நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்ககிட்ட வர ஹோல்சேலர், டீலர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நீங்க சேல் பண்றீங்க அப்படிங்கும்போது, ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் தான் அவங்களுக்கு நான் சேல் பண்ணணும். அதுக்கு மேல கடன் குடுக்கக் கூடாது. இப்போ நம்ம பல்க்கா வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வாங்குனாலும் சரி, இல்ல மத்தவங்க நம்ம கிட்ட வந்து வாங்குனாலும் சரி, ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டு, பேலன்ஸ் வந்து நீங்க கூட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணோனே குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து கூட்ஸ குடுத்துட்டு, அதுக்கான அமௌண்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கிரெடிட்ல வச்சிருப்போம். இவங்க வந்து இந்த பார்ட்டி நமக்கு இவ்ளோ அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். தென் அவங்க கிட்ட நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் முடிச்ச உடனே நம்ம பாதி பாதியா கூட குடுத்துப்போம். இது நம்பளோட இஷ்டம். ஓகேங்களா? நீங்க ஒரு பார்ட்டிக்கு குடுக்குற சில ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் நம்ம குடுக்க மாட்டோம். ரொம்ப வருஷம் நம்ம கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணுவோம். அப்படி நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது, நான் வந்து ஒரு ரூல் செட் பண்றேன். அதாவது இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு 50,000ன்னா 50,000க்கு மேல கிரெடிட் லிமிட் குடுக்கக்கூடாது. அவங்க அத பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்க என்ன பண்ணலாம்னா, பர்ச்சேஸ்ல கூட பண்ணலாம். இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி கிட்ட இவ்வளவுதான் நம்ம கிரெடிட் அமௌண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண முடியும். நார்மலா இந்த லிமிட் வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, சேல்ஸ்ல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் சப்ளையர் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது வந்து நமக்கு அன்னெசசரி பர்ச்சேஸ்ல. சேல்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தான் ஒரு பார்ட்டிக்கு சேல் பண்ணும்போது கடனுக்கு குடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி குடுக்கும்போது பர்ட்டிகுலரா எனக்கு இவ்ளோ அமௌண்ட்க்கு மேல அவங்க குடுக்கக்கூடாதுன்னு செட் பண்ணிட்டா, டேலி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணும்னா, எரர் சொல்லிடும். அந்த லிமிட் தாண்டும்போது அவங்களுக்கான லிமிட் இவ்வளவுதான் இருக்கு. தேவைப்பட்டா கிரெடிட் லிமிட்ட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டிரான்சாக்ஷன் அவங்க கிட்ட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரர் சொல்லிடும். சோ அந்த டிரான்சாக்ஷன எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம். ப்ரீவியஸ் செஷன்ல நான் யூஸ் பண்ண அதே கம்பெனில தான் நான் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இப்போ என்னோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீ செல்வகுமார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அவங்க வந்து பாருங்க, வீனஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா, ஒரு மைண்ட் கால்குலேஷன் படி ஒரு 50,000க்கு தான் அவங்களுக்கு வந்து நம்ம லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அப்ப அத எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நார்மலா உங்களோட கம்பெனி ஆல்ரெடி போட்ட கம்பெனியா இருக்கு. அத நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கம்பெனில போயிட்டு செலக்ட் ஆப்ஷன யூஸ் பண்ணிட்டு உங்க கம்பெனிய சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களோட பீரியட் கரெக்ட்டா 23, 24ல கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பீரியட் இருக்கா அப்படிங்கிறதும் நீங்க செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு எப்பயும் போல என்ன பண்றேன் அப்படின்னா, வவுச்சர்ஸ் போயிடுங்க. இதுல நான் பண்ண போற டிரான்சாக்ஷன் என்னன்னு பாருங்க. ஆகஸ்ட் 19th அன்னைக்கு சோல்ட் த ஃபாலோயிங் ஸ்டாக் ஐட்டம் ஆன் கிரெடிட் டு வீனஸ் சூப்பர் மார்க்கெட். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா SSD 1037 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நம்பருக்கு பாஸ்மதி ஒயிட் ரைஸை நம்ம 50 குவான்டிட்டி அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சேல்ஸ் போயிடுங்க. F8 இதுல டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 19th ஆகஸ்ட். ஸோ கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா SSD 1037 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணுங்க. பார்ட்டி யாரு அப்படின்னா வீனஸ் சூப்பர் மார்க்கெட். அவங்களோட பார்ட்டி நேம் பார்த்துக்கோங்க. வீனஸ் சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்ட்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ட் C கொடுத்துட்டு ஆல்ரெடி இருக்க பார்ட்டிக்கே நீங்க செட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா ஒரு பார்ட்டிக்கு மட்டும் எப்படி செட் பண்றதுன்னு சொல்றேன். இவங்க நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ டெப்டர் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க.
இதுல அவங்களுக்கு நம்ம பில் எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதே போல இவங்களுக்கான கிரெடிட் லிமிட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது கம்பல்சரி இந்த லெட்ஜர்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த இன்டிமேஷன்ஸ் எல்லாமே, அதாவது கிரெடிட் லிமிட்டை தாண்டி எக்ஸீடா போகும்போது நமக்கு ஒரு இன்டிமேஷன் காட்டும். எரர் அப்படிங்கறத சொல்லும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றதுக்கு F12 போங்க. இதுல வந்து பாருங்க ப்ரொவைட் கிரெடிட் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு கம்பல்சரி நீங்க எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆயிருக்கும். இந்த இடத்துல நீங்க எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு லிமிட்டா செட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்தா போதும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 50,000 வந்து கிரெடிட் லிமிட்டா ஃபிக்ஸ் பண்றேன். கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணணுமா, போஸ்ட் டேட்டட் செக்கா போட்டீங்க அப்படின்னாலும் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிற ஆப்ஷன் தான். இதுல நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா போஸ்ட் டேட்டடுக்கு நான் எந்த லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா அதை மட்டும் கொடுத்துட்டு இந்த லெட்ஜரை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டீடைல்ஸ் எதுவும் நான் தரப்போறது இல்லை. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அவங்க லெட்ஜரை சேவ் பண்ண உடனே பாருங்க இதுல கிரெடிட் லிமிட் 50,000 அப்படிங்கறது நமக்கு இன்டிமேட் பண்ணும். இது அவங்க அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் கிடையாது. அவங்களுக்கு நம்ம சேல் பண்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிருக்க லிமிட் அது. இது கரண்ட் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. கரண்ட் பேலன்ஸ்ல வந்து பாருங்க 0 இருக்கும். லிமிட் வந்து 50,000. மோர் தென் 50,000க்கு போகும்போது அவங்களுக்கு உண்டான டிரான்சாக்ஷனை நம்மளால சேல் பண்ண முடியாது. எப்போ நான் அப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப போயிட்டு நீங்க கிரெடிட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் 50,000க்கு மேல போச்சு அப்படின்னா அவங்களோட டிரான்சாக்ஷனை நம்மளால சேவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ காமன் லெஜர்ல நான் என்ன பண்றேன்னா சேல்ஸ் லெஜரை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அவங்க கிட்ட நம்ம என்ன ப்ராடக்ட் சேல் பண்றோம்னு பாருங்க. பாஸ்மதி ஒயிட் 50 kgs 120 rupeesக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ பாஸ்மதி ஒயிட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 kgs என்ன ரேட்டுக்கு அப்படின்னா 120 rupeesக்கு நம்ம சேல் பண்றோம். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. சேம் எனக்கு அங்க இருக்க நம்பரே தான் நான் யூஸ் பண்ண போறேன். இன்வாய்ஸ்க்கு நான் என்ன நம்பர் கொடுத்தேனோ அதே பில் நம்பரா நான் யூஸ் பண்றேன். SSD 1037 அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. அடுத்து வந்து ஆகஸ்ட் 20 அன்னைக்கு திரும்ப அதே பார்ட்டிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 400 kgs ரைஸ் கொடுக்குறேன். ரேட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க 110க்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு 10 rupees கம்மியா 400 kgs. இப்ப எப்பயுமே உங்ககிட்ட லார்ஜ் குவான்டிட்டி யாராவது வாங்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு கேஜஸ்க்கும் நான் ஒரு 10 rupees கம்மி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். சேம் நம்ம லாஸ்ட் டிரான்சாக்ஷனை எப்படி பண்ணமோ அதே போலதான் இந்த டிரான்சாக்ஷனையும் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேலியில உங்களோட சேல்ஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 ஆகஸ்ட் அன்னைக்கு. பில் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா SSD 1038. ஸோ 1038ங்கிறத நான் கொடுத்துட்றேன். பார்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீனஸ் சூப்பர் ஸ்டோர் தான். ஸோ இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பாருங்க நம்ம சேல் பண்றோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா திரும்ப பாஸ்மதி ஒயிட் தான் கொடுக்குறோம். குவான்டிட்டி எவ்வளோன்னு பாருங்க. 400 kgs 1110க்கு கொடுக்குறோம். ஸோ 400 1110. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனையும் நான் சேவ் பண்ணிடுறேன். சேம் நம்பரே கொடுத்துக்கோங்க. SSD 1038 அப்படிங்கிற நம்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. ஆகஸ்ட் 23 அன்னைக்கு திரும்ப உங்களுக்கு நான் சேல் பண்றேன். ஒரு 100 kgs நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பில் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா SSD 1039 அப்படிங்கிற இன்வாய்ஸ் நம்பருக்கு நம்ம கொடுக்குறோம். இன்வாய்ஸ் நம்பரும் பில் நம்பரும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் வேற வேறதான். இன்வாய்ஸ் வந்து நம்ம இவங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கோம், சேல் பண்ணிருக்கோம்ட்டு. நடுவுல நீங்க ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் இன்வாய்ஸ் கொடுக்காம சேல் பண்ணிருப்பீங்க. அது வந்து உங்க பில்லுல கவுண்டிங் இருக்கும். யார் வந்து நமக்கு இன்வாய்ஸ் கேக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நம்பர் கொடுப்போம். நான் ரெண்டும் ஒன்னா போடுறதுனால ரெண்டும் ஒரே நம்பர்னு எடுத்துக்க வேண்டாம். ரெஃபரன்ஸ் நம்பர் வேற. ஓகேங்களா? அதாவது உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் வேற, பில் நம்பர் வேற. டேட் வந்து பாத்தீங்கன்னா 23 ஆகஸ்ட். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து SSD 1039 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கொடுக்குறோம். பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வீனஸ் சூப்பர் ஸ்டோரே தான். ஸோ கொடுத்துட்டு இப்ப இதுல பாருங்க அவங்களது கரண்ட் பேலன்ஸ் கரெக்டா 50,000ல இருக்கு. நான் சேல் பண்றேன். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா அதே பாஸ்மதி ஒயிட்.
எவ்வளோ குவான்டிட்டின்னு பாருங்க. 100 kgs நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்றோம். நான் 100 kgs கொடுக்குறேன். அதே 1110க்கு இப்போ நீங்க இந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணீங்க அப்படின்னா நான் இதை சேவ் பண்றேன். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு சேம் நம்பரே நான் கொடுத்துறேன். SSD 1039 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எனக்கு எரர் சொல்லிடும். ஸோ எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் ஆஃப் வீனஸ் சூப்பர் ஸ்டோர் 50,000 எக்ஸிட் கரண்டா வந்து இப்ப 61,000க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அவங்களோட கிரெடிட் லிமிட் நீங்க சேஞ்ச் பண்ணாம இந்த டிரான்சாக்ஷனை உங்களால சேவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மட் கிரியேட் பண்றோம். இந்த பார்ட்டிக்கு இவ்வளவுதான், இந்த பார்ட்டிக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க கிட்ட நம்ம இன்டிமேட் பண்ணலாம். நீங்க நம்மளோட பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு, அதை நீங்க பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்த டிரான்சாக்ஷன் போலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம மேனுவலா சொல்றத சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர்றதுதான் இந்த கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற டாபிக். இப்போ நான் உங்களுக்கு கம்பல்சரி இந்த டிரான்சாக்ஷனை போட்டு ஆகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து வீனஸ் சூப்பர் ஸ்டோர்ல ஆல்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். 50,000 அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்னா ஒரு 70,000 சேஞ்ச் பண்றேன். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு நான் இப்போதைக்கு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்றேன். ஸோ எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் பாருங்க இப்போ சேவ் ஆயிடும். எனக்கு எந்த எரரும் வராது. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட்டா என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த எரர் காட்டாது. எரர் இருந்துச்சுன்னா சேவ் ஆகாது. ஸோ இதுக்கான ரிப்போர்ட் நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் போயிடுங்க. ஸோ ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னா யார் யாருக்கெல்லாம் நம்ம என்ன டேர்ன் ஓவர் பண்ணிருக்கோம், எவ்வளவு நாள்ல அவங்க நமக்கு பே பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கிளியர் ரிப்போர்ட்டிங் தான் நம்ம வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ன் ஓவர் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ரிசீவ்டு டேர்ன் ஓவர்ஸ் இன் டேஸ் கால்குலேட் வச்சு நான் பார்க்க போறேன். ஜஸ்ட் வந்து பாருங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா நமக்கு இருக்க எல்லா டெப்டாஸுமே லிஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. சரிங்களா? இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் ஹோம் டவுன் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறவங்கள என்டர் பண்றேன். இதுல வந்து பாருங்க எனக்கு இந்த இடத்துல எம்டியா இருக்கு. இதுல நான் எம்கேபி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருங்கிறவங்க எனக்கு ப்ரீவியஸா இருக்க டெப்டாஸ் அவங்கள நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டோட்டலா அவங்களுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் பெண்டிங் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் இதுல நம்ம அவங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் ஆகும்னா ஏப்ரல் 1ல இருந்து டுடே வரைக்கும் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் கால்குலேட் ஆயிடும். அவங்க நமக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? செட்டில் பண்ணதுனால கிளியர் டவுன் வந்துருச்சு பாருங்க. நம்ம சேல் வந்து 1 ஜூலைக்கு சேல் பண்ணிருக்கோம். 20 ஜூலைல அவங்க பில்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம 31 வரலுமே டியூ கொடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ண ரிப்போர்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நமக்கு அவங்க கிளியரே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வீனஸ் சூப்பர் ஸ்டோர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, என்டர் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாருங்க அவங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லிட்டு 61,000 காட்டுது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட்டே இன்னும் ரிசீவ் பண்ணல. அப்ப 61,000 அவங்க நமக்கு தரணும். அதுல டோட்டல் சேல்ஸும் அதே 61 தான். க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிறது என்னன்னா இப்ப இந்த 61,000த்துல அவங்க ஒரு 10,000 கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? 51,000 கொடுக்கணுங்களா? அதுதான் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ். அவங்க இன்னும் ₹1 கூட பே பண்ணல. அதனாலதான் டோட்டல் சேல்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் உங்களுக்கு ஒரே அமௌண்டா காமிச்சிட்டு இருக்கு. இதுல இந்த 145 டேஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பினான்சியல் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான். ஈவன் இப்ப வந்து பாருங்க 23 ஆகஸ்ட் வரலும் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா, நம்ம வேணா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் இதுல கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் அப்படிங்கும் போது நமக்கு 30 டேஸ் இருக்குங்களா, ஸோ 30. அடுத்த மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 டேஸ் இருக்கும். ஸோ 31. நெக்ஸ்ட் வந்து ஜூன்ல வந்து நமக்கு 30 டேஸ். அடுத்து ஜூலை வந்து 31 பிளஸ் ஈவன் இப்ப வரலும் 23 டேஸ் ஆயிருக்கு. ஸோ 23 கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா 145 அன்டில் உங்க டிரான்சாக்ஷன் லாஸ்ட் டேட் வரலும் ஏப்ரல் 1ல இருந்து டிரான்சாக்ஷனோட லாஸ்ட் டேட் வரலும் எவ்வளவு நாள் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் டேஸ். அப்ப 145 டேஸ் ஆச்சு. அவங்க இன்னும் நமக்கு ஒரு பில்லு கூட கிளியர் பண்ணல. ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த டெப்டாஸ்க்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா
உங்களோட ரேஷியோ ரிப்போர்ட் எடுத்துட்டு அவங்களோட பேமெண்ட் எவ்வளவு பெண்டிங் இருக்குங்கிறதும் பாத்துக்கலாம். ஈவன் இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல போயிட்டும் நீங்க ரிப்போர்ட்ஸ்ல அந்த பர்டிகுலர் லெட்ஜரை சூஸ் பண்ணா என்னென்ன டிரான்சாக்ஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு காமிச்சிடும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆச்சு அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கி அதுல எவ்வளவு பணம் தரணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த டெப்டாஸ்க்கு வேணாலும் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். ஈவன் இதுல கிரெடிட் லிமிட் நீங்க கிரியேட் பண்றது நான் எல்லா டெப்டாஸ்க்குமே கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்க கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்டீடா யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது அப்படிங்கறத மேனுவலா மட்டும் இல்லாம எனக்கு சிஸ்டமேட்டிக்காவும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம புதுசா ஒரு பார்ட்டிக்கு எப்படி கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இதுல எனக்கு ஆல்ரெடி இருக்க ஒரு டெப்டாருக்கு நான் கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி போடுறது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்ணிடுங்க. ஆல்டர்ல போயிட்டு என்னோட டெப்டார்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஜர்ல போயிட்டு இன்னொரு டெப்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோம் டவுன் சூப்பர் மார்க்கெட் அவங்கள நான் சூஸ் பண்றேன். இதுல அவங்களுக்கு பாருங்க நான் கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்றேன். எவ்வளோ அப்படின்னா இப்போதைக்கு நான் ஒரு 20,000 மட்டும் அவங்களுக்கு லிமிட்டா பிக்ஸ் பண்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லெட்ஜரை சேவ் பண்ணிடுறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. வவுச்சர்ஸ்ல இப்போ இவங்களுக்கு நான் சேல் பண்ற மாதிரி போடுறேன். SSD 1040 அப்படிங்கறது நான் கொடுத்துக்கிறேன். SSD 1040 அப்படிங்கறத கொடுத்துறேன். டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24th ஆகஸ்ட். ஓகேங்களா, அந்த டேட்ல நான் உங்களுக்கு சேல் பண்ற மாதிரி கொடுக்குறேன். பார்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் டவுன் சூப்பர் மார்க்கெட். ஸோ இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுல வந்து பாருங்க கரண்ட் பேலன்ஸ் வந்து 5,000 இருக்கு. கிரெடிட் லிமிட் வந்து 20,000க்கு இருக்கு. சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல் பண்ற மாதிரி போடுறேன். இதுல பாஸ்மதி பிளாக் நான் சூஸ் பண்றேன். எவ்வளவு குவான்டிட்டினா 50 kgs. சரிங்களா, இதுல உங்களுக்கு நான் எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா 50ங்கிறது குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 250 kgs அவங்களுக்கு சேல் பண்றேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு 30,000 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதை நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் சேவ் பண்றேன். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு SSD 1040 அப்படிங்கிற நம்பரே கொடுத்துறேன். கொடுத்து நீங்க என்டர் பண்ணுங்க. கிரெடிட் லிமிட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்டீடா வந்து பாருங்க 35,000 இன்னும் எக்ஸ்டீட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இன்டிமேட் பண்ணிடும். ஸோ புதுசா கிரியேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்ண முடியும்ட்டு இல்லை, ஆல்ரெடி இருக்க டெப்டார்ஸுக்கும் நீங்க இந்த மாதிரி கிரெடிட் லிமிட் பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்.